இயேசுவை யார் தள்ளினார்கள்? மனிதர்கள் மட்டுமா தள்ளினார்கள்? அதிகாரிகள் தள்ளினார்கள், அரசியலில் இருந்த ராஜாக்கள், ஏரோது தள்ளினார். அது மட்டுமா? இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாரோ அந்த யூதா, அந்த இஸ்ரவேல் ஜனம் ஆலயத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை கொண்டாட வேண்டிய பரிசேயரும் சதுசேயரும் கூட, ஆலயத்து தலைவர்களும் கூட அவரை புறம்பே தள்ளினார்கள். அது சோ கால்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா? யோசிக்கலாம், இவர்கள் தான் எக்ஸ்பர்ட்ஸ், இவர்கள் தான் தேவனினாலே அனுப்பப்பட்ட தேவ மனிதர்கள். ஆனால் அப்பேற்பட்ட நிபுணர்கள் கூட, வேதத்தை அறிந்தவர்கள் கூட, அவர்களுடைய ஆவிக்குரிய கண் மறைக்கப்பட்டிருந்தது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் அங்கே ஆவிக்குரிய ஒரு மறைவு இருக்கிறபடினாலே நாங்கள் தள்ளப்படுகின்றோம். அது எங்களுடைய பிழை இல்லை, ஏனென்றால் அவர்களுடைய திட்டத்தினுடைய எல்லை அவ்வளவுதான். அப்ப முதலாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தள்ளப்பட்ட கல்லாக நாங்கள் இருக்கின்றோம். எப்படி? மனிதர்களினாலே தள்ளப்படுவோம். ஆனால் மனிதர்களினாலே தள்ளப்படுவது என்பது தேவனாலே தள்ளப்படுகிறோம் என்று அர்த்தம் இல்லை.